ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெகோவா ஷாலம் குக்கிங். அந்த இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இல்லங்களில் தங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நாங்கள் தூத்துக்குடி வரைக்கும் போயிருந்தோம். தூத்துக்குடியில் ரொம்ப சூப்பரான இடங்களாக இருந்தது. ஸோ நான் பார்த்து என்ஜாய் பண்ண அந்த சூப்பரான இடங்களை உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கன்யூஸாக வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நாங்கள் தூத்துக்குடிக்கு போயிருந்தோம். ஸோ நாங்கள் போயிருந்த வேலையை முடிக்கிறதுக்கேவும் 4 o'clock ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் எந்தெந்த இடங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சுற்றி பார்க்குறதுக்கு அப்படின்னு கேட்டதில் ஃபஸ்ட்டு வந்து தூத்துக்குடி பீச் சொன்னாங்க. ஸோ வண்டியை நேராக தூத்துக்குடி பீச்சுக்கு விடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் போய்கிட்டு இருக்கும் போதேவும் ஃபஸ்ட்டு வந்து படகு குலாம் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துச்சு. ஸோ இது ஏதோ போட்டு தான் விடுவாங்க போல், போட் சிட்டின்னு போட்டிருந்தது. ஸோ இதில் போனால் போட்டிங் எல்லாம் போகலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உள்ள ஆர்வத்தோட போனோம். ஆக்சுவலாக அது வந்து ஒரு சூப்பரான பார்க்கு, பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு பார்க்காக இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயும் ஃபுல்லாக கூழாங்கல்லா போட்டு அந்த நடைபாதை ஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே போகும்போதேவும் அந்த மொத்த இடமேவும் அவ்வளோ குழுன்னு சூப்பராக இருந்தது. அந்த கூழாங்கல்லாம் பார்க்கவேவும் மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. ஃபோட்டோலாம் அதில் வச்சு எடுக்கணும்னா எடுத்துக்கலாம் போல், ரொம்ப அழகாக விழுகும். நாங்கள் போயிருந்தப்ப அந்த பார்க்குள்ளே வச்சு ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான பிளேஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பார்க்குள்ளே நாங்கள் போனோம். ஸோ போட்டிங் போகிற இடத்துக்கு நாங்கள் போனோம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த இடத்துல இருந்து அந்த வியூ வந்து ரொம்ப அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ பார்த்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் பார்க்குள்ளே வந்தோம். பார்க்குள்ளே பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி சீசா, அதுக்கப்புறம் ஸ்லைடு, அதுக்கப்புறம் ஊஞ்சல் அதெல்லாம் இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் பிள்ளைங்க அதில் வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நேராக நாங்கள் தூத்துக்குடி பீச்சுக்கு வந்தோம். தூத்துக்குடி பீச் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனாலும் நான் வந்து இதுக்கு முன்னாடி மணப்பாடு பீச்சுக்கு போய் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். மணப்பாடு பீச்சை கம்பேர் பண்ணும்போது தூத்துக்குடி பீச் வந்து கொஞ்சம் கம்மி தான். மணப்பாடு பீச் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு, நீட்டாகவும் இருந்துச்சு. பார்த்தாலே அந்த பீச்சில் வந்து குளிக்கணும் போல் தோணும். ஆனால் தூத்துக்குடி பீச் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. கொஞ்சம் அங்கங்கே குப்பையாக போட்டு வச்சுருந்தாங்க. மணப்பாடு பீச்சுக்கும் தூத்துக்குடி பீச்சுக்கும் இன்னும் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, மணப்பாடு பீச்சில் ஆளே இருக்காது, கடையும் இருக்காது. ஆனால் தூத்துக்குடி பீச்சில் ரொம்ப ஆள் இருக்காங்க, கூட்டம் அதிகமாக இருக்குது, கடையும் ரொம்ப இருக்குது. ஸோ ஸ்நாக்ஸ் வந்து நம்ம என்ன வேணும்னாலும் வாங்கி சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுக்கலாம். பீச்சுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட ஸ்டால் வச்சுருந்தாங்க. ஸ்நாக்ஸ் ஸ்டால் வந்து ரொம்ப இருந்தது. ஸோ அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தாலே சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு. என்னோட நீண்ட நாள் ஆசை பீச்சுக்கு போய் மாங்காய் வித் சால்ட்டு வாங்கி சாப்பிட்ணுன்னு ஆசை. அந்த ஆசை இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. ஆளாளுக்கு ஒரு ஸ்நாக்ஸை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு பார்க் இருந்தது குட்டி பிள்ளைங்க விளையாடுறதுக்காக. ஸோ அந்த பார்க்கில் வந்து பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இஷ்டத்துக்கு குட்டீஸ் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி ஓடி விளையாண்டாங்க. பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்தது இந்த பார்க்கு.
அதுக்கப்புறம் தூத்துக்குடி பீச்சிலேருந்து நேராக வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டோம் நாங்கள். அது ஒரு பெரிய மால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அதுக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு போனோம். உள்ளே நுழைஞ்சதுமேவும் அவ்வளோ கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயும் இந்த மால் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹைப்பர் மார்க்கெட்டு தான், ரொம்ப சூப்பராக இருக்குது வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்டு. உள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னா கையில் காசு தான் வேணும். வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இங்கே உள்ளே கிடச்சிரும். இதில் வந்து இப்போ 4th ஃப்ளோரா 5th ஃப்ளோரில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கேமெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ வேலவன் ஹைப்பர் மார்க்கெட்டையும் பார்த்துட்டு நேராக ஹோட்டல் சுகம்க்கு போனோம் டின்னர் சாப்பிட. சூப்பராக இருந்துச்சு ஹோட்டல் சுகம். டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஊருக்கு ஜூட்டு விட்டுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் நிச்சயமாக என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜெகோவா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கோலம் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா ரங்கோலி பேசிக்கலா ஃப்ரெண்ட்ஸ் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலுக்கும் உங்களோட பேராதரவு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.